எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக பீட்ரூட் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிரியாணிக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். பூண்டு 10 பல், இஞ்சி ஒரு துண்டு, பச்சை மிளகா 4, புதினா தழை கொஞ்சம், கொத்தமல்லி தழை கொஞ்சம். இதெல்லாம் அரைச்சிட்டு வந்து போட்டுக்கலாம். குக்கரை வச்சு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் பிரியாணி எல்லாம் 2, லவங்கம் 3, மராட்டி மொக்கு 3, அன்னாச்சி மொக்கு, பட்டை 2, ஒரு ஏலக்காய், முந்திரி 2, ஒரு பெரிய வெங்காயம் அறுத்து வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கலாம். பச்சை மிளகா 3, தக்காளி 1 அறுத்தது, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதக்கணும். இப்போ நல்லா வதக்கிச்சு. பீட்ரூட் 1 அறுத்து வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா வதக்கலாம். கொஞ்சம் காய் வதக்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். காய் நல்லா வதக்கிச்சு. அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மசாலா நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் வரமிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிச்சு. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் அரிசி போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இப்போ அரிசி அள்ளி போட்டுடலாம். அரிசி அள்ளி போட்டாச்சு. நான் காயில் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கினதுனால இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் பத்தலைன்னா பார்த்து போட்டுக்குங்க. வீட்டில் காய்ச்ச நெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். எலுமிச்சம்பழம் 1/2 மூடி புழிஞ்சிக்கிங்க. நல்லா கிளறி விட்டு மூடி வச்சிடலாம். இப்போ மூடி வச்சு ஒரு விசில் வந்து 5 நிமிஷம் சிம்மில் வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ விசில் அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குது பிரியாணின்னு பார்க்கலாம். ரொம்ப நல்லா வெந்திருக்கு. நிறைய பேர் பீட்ரூட் சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைங்களுக்கு நல்லா பிடிக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தம்பி எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குங்க. சரி, சமையல் வித் மை மாம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.